அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. என்னடி காதல் மன்னன் என்னும் வரல போலயே. என்னடி சொல்லிட்டு இருக்க? காதல் மன்னனா? அதான்டி உன் ஆளு அஜித்த சொன்னேன். இன்னும் ஆளை காணுமே. காலேஜ் முடிஞ்சதும் ஆள் கரெக்டா காலேஜ் வாசல்ல வந்து நிப்பாப்லையே, இன்னும் காணுமே. ஐயோ நீ வேற ஏண்டி. என்னடி அவன் வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ற போலயே. ஐயோ ஐயோ நான் எதுக்கடி ஃபீல் பண்ண போறேன்? அவன் பாரு என்ன 5 நிமிஷத்துல வந்து நிக்க போறான். அதுக்கு நான் எதுக்கடி ஃபீல் பண்ணணும்? பாரு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா உனக்கு கண்டிப்பா வந்துருவான்னு. ஐயோ பூமாரி அதை ஏண்டி கேக்குற? இங்க வந்து நிக்கிறது மட்டும் இல்லாம திரும்ப வீட்டுக்கு போன உடனே மெசேஜ் பண்ணிடுவான். அப்புறம் நைட்டும் மெசேஜ் பண்ணுவான். காலையில குட் மார்னிங், அப்புறம் மதியானம் சாப்பிட்டியா, ஒரே மெசேஜ் தான் போ. பாரு அப்போ ஒரே லவ்ஸ் தான் போடி. ஏய் உண்மையை சொல்லு, நீ அவனை இன்னும் லவ் பண்ணிட்டு தானே இருக்க? ஆமா நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் தான், ஆனா பயமா இருக்கு பூமாரி. அதுவும் கரெக்ட் தான், அவனை நம்பவும் முடியாது. அதான் பூமாரி நான் ஒரே டபுள் மைண்டாவே சுத்திட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவன் ஒரே டெய்லி வந்து நின்றுட்டே இருக்கான். ஆல்ரெடி ப்ரப்போஸும் பண்ணிட்டான். நான் தான் செட் ஆகாதுன்ட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்டி. அதான் தெரியுமே, அவன் உன்னை வேணான்னு சொன்னப்போ கூட பைத்திய மாதிரி அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்தியே. இப்ப அவனே உன் பின்னாடி வரான். வேற உனக்கு எப்படி பிடிக்காம இருக்கும்? ஆனா பயமா இருக்குடி. ஏ கீர்த்தி, அவன் இப்போ திருந்திட்டானா இல்லையான்னு செக் பண்ணணும், அவ்வளவுதானே. நான் உனக்கு சொல்றேன், நீ அதே மாதிரியே செய், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏய் என்னடி சொல்ற? ஒன்னும் இல்லடி, இனிமே எப்படியும் இப்ப வருவான்ல, அப்போ நீயா போய் அவன்கிட்ட? நானா போய் அவன்கிட்ட? ஒன்னும் இல்ல, உன் போனை கொடுன்னு மட்டும் கேளு. ஏ என்னடி, நான் கேட்ட உடனே எப்படிடி அவன் போனெல்லாம் தருவான்? ஏ பைத்தியம், நீ கேட்ட உடனே அவன் உனக்கு போனை தரணும். அப்படி உன் கையில உடனே போனை தந்துட்டான்னு வச்சுக்கேன், அவன் திருந்திட்டான்னு அர்த்தம். போனை தர்றதுக்கு ஏதாச்சும் யோசிச்சான் இல்ல வேற ஏதாச்சும் சொன்னான் அப்படின்னா போனுல ஏதோ இருக்கு, அவன் என்ன திருந்தலன்னு அர்த்தம். ஏய் இது கூட நல்ல ஐடியாவா தாண்டி இருக்கு. ஆனா அவன் என்கிட்ட போனை தருவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லடி. என்னடி லூசு மாதிரி பேசுற? போய் கேட்டு பாரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். அவன் திருந்திட்டானே இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்ல. கரெக்ட் தான், இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குடி. ஏ பூமாரி வந்துட்டான்டி. பாரா உன் காதல் மன்னன் கரெக்டா உன்னை பார்க்க வந்துட்டானே. வாவ் கீர்த்தி, இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கா. ஆனா என்ன ரெண்டு பேரும் நம்மளையே பார்த்து பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஏ கீர்த்தி, இதுதாண்டி கரெக்டான டைம். பேசாம போய் ஒண்ணும் பண்ண வேண்டாம், போனை மட்டும் வாங்கிடுறீ போதும். ஏ வேணாம் பூமாரி, எனக்கு பயமா இருக்குடி. ஒருவேளை நான் கேட்டவன் போனை தரலன்னு வச்சுக்கேன், அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும்டி. லூசு, என்ன எவ்வளவு நாள் தான் இப்படி தனியா புலம்பிட்டே இருக்க போற? இன்கேஸ் அவன் உன் கையில போனை தந்துட்டானா அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியா லவ் பண்ண ஆரம்பிச்சனால. ஏண்டி அவன் நான் கேட்டதும் போனை தர்றதுக்கு யோசிச்சானா அப்புறம் நான் உடஞ்சு போயிருவேண்டி. உண்மையாவே என்னால மறுபடியும் ஏமாற முடியாதுடி. ஏ லூசு, போய் கேளுடி, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்து பேசிக்கலாம். அப்படியா, சரிடி, அப்ப போய் கேக்குறேன். சூப்பர் சூப்பர், போய் கேளு. என்னடா இது கீர்த்தி என்ன பார்த்து வரா? ஒருவேளை என்கிட்ட ஏதாச்சும் பேச வருவாளோ? ஏ பூமாரி வேணாடி, பயமா இருக்குடி. ஐயோ நீலாம் எதுக்கு லவ் பண்ற? ஒரு போனை தானே கேட்க சொல்றேன், அதுக்கு ஏன்டி இப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்க? போய் கேளுடி. ஐயோ இவ வேற கத்திட்டு இருக்காளே, சரி கேப்போம். அஜித். கீர்த்தி, நீ என்கிட்ட பேச வந்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கீர்த்தி. இல்ல அஜித், நான் சும்மா தான் வந்தேன். நீ ஏன் டெய்லியும் இங்கே வந்து நிக்கிற? என்ன கீர்த்தி தெரியாத மாதிரி கேக்குற? நான் உனக்காக தானே வந்து நிக்கிறேன். எனக்காகவா? நான் தான் ஏதோ நம்மளுக்குள்ள செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன், அப்புறமும் ஏன் இங்கே வந்து நின்னுட்டு இருக்க? கீர்த்தி, நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். உனக்காக நான் எவ்வளவு டேஸ்னாலும் வெயிட் பண்ணுவேன். இந்த ஜென்மத்துல என் ஒய்ஃப்னா அது நீ மட்டும் தான். டைலாக்லாம் நல்லா தான் பேசுற. சரி உன் போனை கூட. இந்த கீர்த்தி 9850. என்ன நம்ம கேட்ட உடனே தந்துட்டான்? அஜித், எதுக்கு 9850ன்னு சொன்ன? அது ஃபோன் பாஸ்வேர்ட் கீர்த்தி. என்னது ஃபோன் பாஸ்வேர்டா? நான் அதெல்லாம் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. என்ன கீர்த்தி, சும்மா போனை வாங்கி என்ன பண்ண போற? பாஸ்வேர்ட் தெரிஞ்சா தானே போன் ஓபன் பண்ண முடியும், அதனால தான் சொன்னேன். அப்படிலாம் இல்ல அஜித், நான் சும்மா ஃபோன் என்ன மாடல் வச்சிருக்க, கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்கறதுக்காக தான் உன்கிட்ட வாங்கினேன். அதான் கீர்த்தி, ஓபன் பண்றதுக்கு பாஸ்வேர்ட் வேணும்ல, போட்டு ஓபன் பண்ணி பாரு. கேமரா குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கும். என்ன இவன் இவ்ளோ கேஷுவலா ஃபோன் எடுத்து கையில தரான்? சரி சும்மா உள்ள ஓபன் பண்ணி பார்க்கலாம். என்ன இவன் என்னோட நம்பரை
பொண்டாட்டின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கான். அப்போ உண்மையாவே என்ன லவ் பண்றானா? அஜித், இந்தா உன்னோட ஃபோன். கீர்த்தி, என்னாச்சு? போனை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஷாக்கான மாதிரி இருக்க. அது ஒன்றும் இல்லை அஜித், சும்மாதான். ஃபோன் நல்லா இருக்கு. அஜித், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம நாளைக்கு வெளியே போலாமா? ஆ, என்ன கீர்த்தி பேசணும்? என்ன பேசணும்? இப்பவே பேசலாம்ல. நாளைக்கு வர வெயிட் பண்ணணுமா? ஆமா அஜித், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். நான் உனக்கு நைட்டு மெசேஜ் பண்றேன். நம்ம மீட் பண்ணலாமே நாளைக்கு. ஏய், என்ன கீர்த்தி சொல்ற? உண்மையாவே நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா? உண்மையாதான் சொல்றியா? ஆமா அஜித், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனாலதான். ஏ கீர்த்தி, உண்மையாதான் சொல்றியா? என்னால நம்பவே முடியலடி. உண்மையாதான் சொல்றேன். நாளைக்கு பேசலாம். ஐயோ கீர்த்தி, எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியலடி. சரி சரி, ரொம்ப சந்தோஷப்பட வேணாம். வீட்டுக்கு போ, நாளைக்கு பேசிக்கலாம். ஏன் கீர்த்தி? அதான் உனக்கு இன்னும் பஸ் வரலையே. நான் அது வரை வெயிட் பண்றேனே. இல்ல இல்ல வேண்டாம், நீ இன்னைக்கு கிளம்பு, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். வேணாம் கீர்த்தி, நான் நிக்கிறேனே ப்ளீஸ். அஜித், சொன்னா கேளு. நீ இப்ப வீட்டுக்கு கிளம்பு, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம்னு சொன்னேன். என்ன கீர்த்தி நீ? உனக்கு பஸ் வந்ததுக்கு அப்புறம் போறேனே. டேய், அதான் சொல்றேன்ல, போடா. சரி கீர்த்தி, நீ இப்படி உரிமையா சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேறென்ன வேண்டும், ஒரு முறை சொன்னால் போதும், நிலவையும் உந்தன் கால் மீதியாய் வைப்பேனே. சொல்லவும் கூட வேண்டாம், கண்ணிமைத்தாலே போதும், கேள்விகளின்றி உயிரையும் நான் தருவேனே. ஓ, ஓ மௌனம் 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 மௌனமே மௌனமே, வேறென்ன வேண்டும் வேண்டுமே வேண்டுமே. என்னாச்சு? ரெண்டு பேரும் பேசிட்டு தானே இருந்தாங்க. அவன் பாட்டுக்கு திடீர்னு போயிட்டான். ஒருவேளை ஏதாச்சும் சண்டை கிண்ட போட்டாங்களோ? கீர்த்தி, பூமாரி, என்னடி ஆச்சு? உன் கையில அவன் போன் இருந்த மாதிரி இருந்தது. ஆனா என்ன டக்குன்னு கிளம்பிட்டான்? என்னாச்சு? ஏதாச்சும் சண்டை எதுவும் போட்டியாடி? அப்படிலாம் இல்லடி. நான் கேட்ட உடனே அவன் என்கிட்ட போன் தந்துட்டான்டி. போன் தந்ததும் இல்லாம அவனே பாஸ்வேர்டையும் சொல்லிட்டான். பரா, சூப்பரு. நம்ம நினைச்சதை விட வேற லெவல்ல சீன் போயிருக்கு போலயே. ஐயோ பூமாரி, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடி இவன் இப்படிலாம் இருப்பான்னு. சரி சரி, அப்புறம் என்னாச்சு? அதான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் நாளைக்கு மீட் பண்ணலான்னு. நாளைக்கு நானும் அவனை லவ் பண்றேன், எனக்கும் ஓகே தானே சொல்லலான்னு இருக்கேன்டி. கீர்த்தி, சூப்பர் டி. பரா, காதல் மன்னனே அப்படியே தூக்கிட்ட போலயே. ஏன்டி நீ வேற கலாய்ச்சிட்டு இருக்க? சரி சரி, இதுக்கப்புறம் ஒரே லவ்ஸ் தான். சீ போடி. பரா, புள்ளைக்கு வெக்கம்லாம் வருதே. போ மாதிரி. சரி, நாளைக்கு பேசிட்டு அப்புறமா என்ன நடந்ததுன்னு சொல்லு. எனக்கே ஆர்வமா இருக்கு. அங்க பேர் பஸ் வந்துடுடி. சரி சரி, வரட்டும் வரட்டும். என்ன இது மாம்ஸ், திடீர்னு டிஷர்ட் ஜீன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. வந்துட்டான் மேடம் இன்னைக்கு. இவளுக்கு வேற வேலையே இல்லை. மாம்ஸ், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. பிரீத்தி, உண்மையா நல்லா இருக்கா? ஐயோ ஆமா மாம், சூப்பரா இருக்கு. நீங்க இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? எப்பவுமே லுங்கி தான் கட்டுவீங்க, ஆனா இப்போ டிஷர்ட் ஜீனு செம்மையா இருக்கீங்க போங்க. இருக்கும்டி இருக்கும். அடுத்தவ புருஷனா உனக்கு நல்ல செம்மையா தான் இருக்கும். மாம்ஸ், என்ன திடீர்னு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? எங்கேயாச்சும் வெளியே போறீங்களா? பிரீத்தி, அப்படிலாம் இல்லம்மா. இந்த Dress எனக்கு ரியா தான் வாங்கி தந்தா. என்னது, ரியா தான் வாங்கி கொடுத்தாளா? ஐயோ, போயும் இவ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸையா நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஓ, இது தெரியாம போச்சே. என்ன மாம்ஸ் சொல்றீங்க? ஆமா பிரீத்தி, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா எனக்கு நல்லா இருக்கும்னு ரியா தான் எல்லாமே செலக்ட் பண்ணி எனக்கு வாங்கி தந்தா. அப்படியா மாம்ஸ்? ஆமாமா பிரீத்தி, இந்த Dress எனக்கு அழகா இருக்குல்ல, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா மாம்ஸ், நல்லா தான் இருக்கு. ஆனா கலர் தான் கொஞ்சம் செட் ஆகல. ஆரம்பிச்சிட்டா குந்தாணி. இவளுக்கு சும்மாவே இருக்க முடியாது போல. சும்மா கிடந்து தின்னுட்டு இருக்கால, அதான் எதையாச்சும் உளறிட்டு இருப்பான். கலர் நல்லா இல்லையா? கலர் அழகா தானே இருக்கு. என்ன பிரீத்தி நீ? எனக்கு இந்த கலர் எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? நீ என்ன கலர் செட் ஆகலன்னு சொல்ற? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிக்கும்டா, பிடிக்கும். அவ வாங்கி தந்தா உனக்கு நல்லா பிடிக்கும். ஐயோ. மாம்ஸ், நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் வேற கலர்ஸ் போட்டா இன்னும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதை தான் சொல்ல வந்தேன். அப்படிலாம் இல்ல பிரீத்தி, எனக்கு இந்த கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் ரியா எனக்கு ஆசையா வாங்கி தந்திருக்கா. எனக்கு பிடிக்காம இருக்குமா? அப்படி சொல்லுடா என் கருவாப்பையிலே. மாம்ஸ், நான் உங்களுக்கு வாங்கி தரேன். உங்களுக்கு செட் ஆகுற மாதிரி சூப்பர் கலரா பார்த்து நான் உங்களுக்கு அழகா வாங்கி தரேன்.
வாங்கி கொடுப்படி, வாங்கி கொடுப்பேன், நல்லா வாங்கி கொடுப்பேன். அப்படியே இங்க இருந்து செருப்பை பறக்க விட்டுன்னு வச்சுக்கியேன், அப்படியே செவுடு பேந்துரும். ஐயோ பிரீத்தி, எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே போதும். ஓ, இந்த மாம்ஸ் என்ன இப்படி மாறிட்டான்? சரியான பைத்தியமா ஆகிட்டான் போலயே ரியா மேல. ஏ ரியா, மாம்சை என்கிட்ட இருந்து பிரிக்கலாம் நான் பாக்குறேன். உனக்கு இருக்குடி குந்தாணி. எவ்வளவு சொன்னாலும் அறிவே வராது. எப்படி நின்னுட்டு இருக்கா பாரு. அடடடடடே, இது என் பையனா? என் கண்ணே பற்றம் போலயே. Dress என்ன ஒரு அம்சமா இருக்கு. இல்ல கிருஷ்ணா, அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கியல. ஐயோ, இந்த அத்தை வேற ரியா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ன்னு தெரியாம இது வேற அப்படியே பெருமை பீத்திட்டு இருக்கு. என்னம்மா சொல்ற? நல்லா இருக்கா? எப்பா கிருஷ்ணா, அழகா இருக்குப்பா. இந்த மாதிரிலாம் நீ Dress போட மாட்டியான்னு நான் எத்தனை நாள் யோசிச்சிருக்கேன். என் பையன் அப்படியே ஹீரோ மாதிரி இருக்காரு. என்ன அழகா இருக்கு. ஐயோ அத்தை, அத்தை, இந்த Dress நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு அத்தைக்காரிக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் ஆடாடுன்னு ஆட ஆரம்பிச்சிருவா. ஐயோ ஐயோ, என் கண்ணே பற்றம் போல. முதல்ல திருஷ்டி சுத்தி போடணும். இல்ல கிருஷ்ணா, அப்படியே வா, வெளியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். அப்பதான் அவ்வளோ பாப்பாளுத. அம்மா எதுக்குமா இதெல்லாம்? ஆமா, என் நேரமும் நீ அந்த அழுக்கு லுங்கியும் அந்த பழைய சட்டையும் தான் போட்டு தெரியவா. இன்னைக்கு எவ்வளவு அழகா Dress போட்டிருக்கா. ஊர்ல அவ்வளோ பாக்கட்டும். ஐயோ அம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இந்த ஊர்ல உள்ள அவ்வளோத்தையும் கூட்டு என் பையனை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கான்னு எனக்கு கத்தி சொல்லணும் போல இருக்கு. ஐயா, ஒரு Dress போட்டதுக்கா இந்த கூத்து? இந்த அத்தை வேற ஐயோ லூசு மாதிரிலாம் பேசிட்டு தெரியுது. காரியத்தை கெடுத்துரும் போலயே. ஏம்மா, இந்த Dress உண்மையாவே நல்லா இருக்குல்ல? ஏலே, என்னல கேள்வி இது? நான் இவ்வளவு நேரம் என்னத்த சொல்லிட்டு இருக்கேன். எம்புட்டு அழகா இருக்கு. ஏம்மா, இந்த Dress-அ எனக்கு ரியா தான் வாங்கி தந்தாமா. என்னது, ரியா வாங்கி தந்தாளா? ஆமாமா, ரியா தான் வாங்கி தந்தா. பேச வேண்டியதெல்லாம் நல்லா பேசிட்டு இப்ப வாயை பொழந்து நிக்குது பாரு. சை, ஏலே என்னல Dress இது? தூரத்துல இருந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்து, பக்கத்துல இருந்து பார்த்தா ஒரு அளவுக்கு ஆவல. மா, என்னம்மா சொல்ற? நீ தானே இப்ப நல்லா இருக்கு, என் கண்ணே பற்றம் போல இருக்கு, சுத்தி போடணும்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப என்ன இப்படி சொல்ற? அதானே, எனக்கு தான் தெரியுமே, அத்தக்காரி வேலையை ஆரம்பிச்சிட்டுல. அப்படி சொல்லுங்க தே. ஏலே, உண்மையதால சொல்றேன். பக்கத்துல எம்மா பார்க்க முடியல, கண்ணு கூசுது. அதை கழட்டி தூர போடல. உனக்கு நல்லாவே இல்ல. மா, என்னம்மா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? இப்பதானே Dress நல்லா இருக்குன்னு, அதுக்குள்ள ஒரு செகண்டுக்குள்ள எப்படி மாத்தி பேசுறா? மாத்தி பேசாம வேற என்ன பண்ணுவா? அத்தக்காரி சரியான விசப்பூச்சாதான் இருந்திருக்கு. ஏலே கிருஷ்ணா, இத முதல்ல கலட்டி தூர எறியல. ஒரு அளவுக்கு ஆகாது. பார்த்தாலே கண்ணு கூசுது. என்ன கலரோ தெரியல. துணிய பாரு, துணி ஏதோ அந்த கிழிஞ்ச துணி மாதிரி இருக்கு. லைட்டா ஒரு இலை இழுத்தாலே அவளும் கிழிஞ்சிட்டு ஓடிடும் போல. ஒன்னத்துக்கு ஆகாது. மா, சும்மா தேவையில்லாம பேசாதம்மா. இந்த Dress நல்லா தானே இருக்கு, இதுக்கு என்ன குறைச்சல்? நீ முதல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு பாத்தியா? மாத்தி பேசுற பாத்தியா? யாருலே நான் மாத்தி பேசுறேனாக்கோ? நான் மாத்தி பேசுறேனோ? தூரத்துல இருந்து பாக்கும்போது துணி நல்லா இருந்து, இப்ப பக்கத்துல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது கன்றாவியா இருக்குன்னு. சை, அந்த பேண்ட் இருக்க ஆக்கற வரு. அம்மா, உனக்கு எப்போ வந்து லுங்கியும் சட்டையும் தான் நல்லா இருக்கும். அத போடு, இந்த கருமையெல்லாம் போட்டுட்டு. இந்த பாருமா, சும்மா கருமோ அது இதுன்னு சொன்னா அவ்வளவுதான் பாத்துக்க. ஆமா, என்ன பண்ணிடுவா? வேற துணி அந்த ஆக்கத்துல தானே இருக்கு, வேற அதைத்தானே சொன்னேன். அப்படி சொல்லுங்க தே. செம்மா பிரீத்தி, இந்த துணி எப்படி இருக்கு? கேவலமா தானே இருக்கு. இவன் பாரு நல்லா இருக்குன்னு போட்டுட்டு திரியறான் பாரு. ஐயோ, இவ வேற போற போக்குல என்னெல்லாம் கோத்து விடுறா. இப்ப நான் என்ன சொல்லுவேன்? அத்தை, Dress நல்லா தான் இருக்கு, ஆனா கலர் நல்லா இல்ல அத்தை. ஐயோ ஐயோ, என்னமா பிரீத்தி, கலரும் நல்லா இல்ல, துணியும் நல்லா இல்ல. தெரியும்டி தெரியும், நீங்க ரெண்டு பேரும் இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பாருமா, உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதை பத்திலாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை தான் போடுவேன். இங்க நான் ஒருத்தி கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், அந்த துணி நல்லா இல்லன்னு. நீ அதையே தான் போடுவேன்னு ஒத்த கால்ல நிக்கா. இப்ப நீ கலட்டியா இல்லனா நான் இப்ப அவளுக்கு கிழிச்சு எரியட்டுமா? ஆமா ஆமா, கிழிச்சு எரிவா எரிவா, நல்லா எரிவா. என்னலே, நான் பேசிட்டு இருக்க, நீ கூட கூட பேசிட்டு இருக்கா? அடி பாவி, கொஞ்சம் விட்டா Dress கிழிச்சு எரிஞ்சிரும் போலயே. மா, முதல்ல கையெடுமா. Dress கிழிச்சேன் அவ்வளவுதான் பாத்துக்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடா பண்ணுவே? அப்படி என்ன பண்ணுவே? ஒரு பெத்தவன் தட்ட ஒரு Dress நல்லா இல்லன்னு சொன்னா அத போட கூடாது, தூக்கி எரியணும். உன் நல்லதுக்கு தானே சொல்றேன், அந்த Dress நல்லா இல்லன்னு. ஊர்ல எவளாச்சும் பார்த்தா இந்த துணியை பார்த்து காரி துப்புவா. அம்மா, சின்னமா பேசிட்டு இருக்க. நான் திட்ட கூடாதுன்னு பாக்கேன் பாத்துக்க. முதல்ல என்னன்னா இந்த Dress போட்டு ஊரெல்லாம் சுத்தி வரணும், எல்லாரும் என் பிள்ளைய பாக்கணும், அது இதுன்னா இப்போ காரி துப்புவாங்க ஊர்ல உள்ளவிய. சும்மா மாத்தி மாத்தி பேசாத. கிறுக்கு ஏதாவது பிடிச்சிட்டா என்ன உனக்கு? ஆமாலே ஆமா, ஒரு பெத்தவளை பார்த்து என்ன வார்த்தையில கேக்கா? கிறுக்கு பிடிச்சிட்டானா கேக்கா? கிறுக்கு பையவுல உனக்கு தான் கிறுக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு தான் கிறுக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ அத்தை, செம்ம வேற லெவல் போங்க நீங்க. என்ன இந்த அத்தைக்காரி இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறா? இந்த அளவுக்கு கேவலமா நடந்துப்பா நான் நினைக்கவே இல்லையே. அடச்சி, நம்ம நினைச்சதை விட படு மோசமாலாம் இருக்கா.
என்னடி அங்க நின்னு எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கா? துணியை வாங்கி கொடுத்து உன் அம்மாக்காரிட்ட போய் சண்டை போடுன்னு அனுப்பிச்சு விட்டியோ? புயல் நம்ம பக்கம் திரும்பிட்டு ஏனுமே அவ்வளவுதான், நம்மள ஒரு ஆட்ட ஆட்டாம விட மாட்டா. இந்த பாருமா, உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், ஏன்ட்ட பேசு. அவட்ட ஏன் பேசுறா? அவங்க என்ன பண்ணா? அவ பாட்டுக்கு தானே நின்னுட்டு இருக்கா. வாளே வா, சப்போர்ட்டுக்கு வந்துட்டியா? ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது என்ன? ஐயோ ஐயோ, கருவப்பைய இப்படி எல்லாம் பேசணும்னு நினைக்கவே இல்லையே. ஐயோ குளுகுளுன்னு இருக்கு. ஒரு Dress வாங்கி கொடுத்ததுக்கு இவ்வளவு அக்க போறா. சீ, நீலா என்னதான் பிள்ளைன்னு எனக்கே தெரியல. உன்னையே நான் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கி விட்டுருக்கேன் பாத்தியா? உங்களெல்லாம் அப்படி சின்ன வயசுலயே வெளியே பத்தி விட்டுருக்கணும், அந்த ஆளை தருதலையா திரிங்கன்னு. உங்ககிட்ட எல்லாம் இவ்வளவு நேரம் நின்னு பேசிட்டு இருக்கேன்ல, ஏன் தப்புதான். ஏலே இப்ப கடைசி கேக்கேன், இந்த துணியை தூக்கி இப்ப கலட்டி எரிய போறியா இல்லையா? கலட்ட முடியாதுமா. நீ சொல்றதுலாம் கலட்ட முடியாது. எனக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் போட்டிருக்கேன். பாக்கேன் நீயும் எத்தனை நாள் இந்த துணியை போட்டு திரியறானு நானும் பாக்கேன். கலட்டி அப்படியே வீட்டுல போடதானே, துவைக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு போடதானே செய்வா. அந்த நேரத்துல தூக்கி இதை எரிக்கிறனா இல்லையான்னு பாரு. மா, தேவையில்லாம எதுவும் பேசாத பத்துக்கு, அப்புறம் நடக்கிறது வேற. பாப்போம்லே பாப்போம். அண்ணி என்ன நடக்குது? ஏன் எல்லாரும் ஒரே சண்டை போட்டுட்டு இருக்காங்க? ஐயோ அதை ஏன் கேக்குற கீர்த்தி, போ உன் அண்ணன்கிட்டே போய் கேளு. ஐயோ ஐயோ, எங்க அம்மா தான் ஏதோ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நீ இதே வேலையா போச்சு. என் நேரமும் நம்ம வீட்டுல மட்டும் தான் ஒரே சவுண்டா கேட்டுட்டு இருக்கு. எல்லாம் உங்க அம்மாவாலதான். உங்க அண்ணன்கிட்டே போய் கேளு, ஒரே ஃபன்னா போயிட்டு இருக்கு போ. அட என்ன நீங்க இவ்ளோ சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீங்க என்ன ஃபன்னா பேசுறீங்க? என்ன சண்டைன்னு போய் பாரு, நீ கண்டிப்பா சிரிப்ப. கேக்குறேன் நீ. ஐயோ கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன நேரமும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. ஏண்டி காலேஜுக்கு போனமா வந்தமா தின்னுனமா தூங்குனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன சண்டை ஏத சண்டைன்னு உனக்கு தேவையில்லாத வேலை. போ பத்துக்க. தெரியும் நீதான் ஏதாச்சும் சண்டை எடுத்து விட்டுருப்பேன்னு நல்லாவே தெரியும். சின்னடி பேசுற? எனக்கு இதான் வேலையோ? ஒவ்வொருத்தருக்கா சண்டை இழுத்து விடுறதா எனக்கு வேலை நினைக்கியோ? ஆமா ஆமா, உங்களுக்கு அதுதானே வேலை. ஏ ரியா, என்னடி முணங்கிட்டு இருக்க? முணங்கிட்டாலும். அண்ணா என்னாச்சுன்னா? இது ஏன் கிருஷ்ண அண்ணாவா? சூப்பரா இருக்க போ. கிருஷ்ணண்ணா Dress வேற லெவல்ல இருக்கு போ. நீ இந்த மாதிரிலாம் Dress போட மாட்டியேன்னு நான் எத்தனை நாள் யோசிச்சிருக்கேன் தெரியுமா? சூப்பரா இருக்கு. எங்கடா எடுத்த? கீர்த்தி, இந்த Dress எனக்கு சூப்பரா இருக்கு தானே? அண்ணா என்னடா கேள்வி கேக்குற? செம்மையா இருக்கு போ. எத்தனை நாள் யோசிச்சிருக்கேன் தெரியுமா? நீ இந்த மாதிரி டி-ஷர்ட் ஜீன்லாம் ஏன் போட மாட்டேங்கிறேன்னு. சூப்பரா இருக்கு. இருக்கும் அசிங்கமா இருக்கு. இது உனக்கு சூப்பரா இருக்கும். மா என்னமா பேசிட்டு இருக்க? எவ்வளவு அழகா இருக்கு. இத போய் நல்லா இல்லன்னு சொல்ற? போமா, உனக்கு என்னதான் டேஸ்டோ தெரியல. கீர்த்தி, அம்மாக்கு இந்த Dress போட்டதெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த Dress எனக்கு ரியா தான் வாங்கி தந்தா, அதுதான் உங்க அம்மாக்கு பிரச்சனை. என்னது ரியா நீ வாங்கி தந்தாங்களா? சூப்பரா செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்திருக்காங்களே. கலர்லாம் வேற லெவல்ல இருக்குதுன்னா. என்னடி நான் நல்லாலன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ கலர் வேற லெவல்ல இருக்குங்க. ஐயோ அண்ணா, அம்மாக்கு வேற வேலையே இல்ல, சும்மா ஏதாச்சும் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. சூப்பரா இருக்கு நான் Dress. மா கேட்டுச்சா? நீ தான் சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்க பத்துக்க. என்ன அண்ணனும் தங்கச்சும் சேர்ந்து ஏன்டா சண்டைக்கு வந்துருவிய போலயே? மா நீ தான் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க. இப்போ இந்த Dress அண்ணன் போட்டா என்ன போடலாம் உனக்கு என்ன? அண்ணனுக்கு சூப்பரா தான் இருக்கு, அண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க, அண்ணன் போட்டுருக்கான், உனக்கு என்ன அதனால? ஆமா, ஒரு பெத்தவா பிள்ளை நல்லதுக்கு தானே சொல்லுவா. நல்லா இல்லன்னு சொன்னேன், அதுக்கு இவ்வளவு ஒரு இதுவா? இந்த பாருமா, நீ இந்த Dress பார்த்த உடனே நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. நல்லா இருக்கு, அப்படி இருக்கு, திருஷ்டி சுத்தி போடணும், என் கண்ணே பற்றணும், அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியில ரியா வாங்கி தந்தான்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ இப்படி மாத்தி பேசினா என்னமா அர்த்தம்? ச்சே, குடும்பமா சேர்ந்து எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க. அவ்வளவு ஒரு ரியாக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. கடைசியில இந்த அத்தைக்காரியை நம்பி நான் தான் நடுத்தருல நிக்கணும் போலயே. ஐயோ அண்ணா, அம்மாக்கு ஒரே இதேதான் வேலை. வாண்ணா நம்ம போலாம். ஏ ரியா, உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? கொஞ்சம் கொஞ்சமா என் பிள்ளைகள் 2 வரையும் என்கிட்ட இருந்து பிரிக்கிறல்ல நீ? என்னது உங்க பசங்க நான் உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறேனா? ஆமா ஆமா, எனக்கு இதுதானே வேலை. ஆமாடி, முதல்ல என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்ச, இப்ப என் பொண்ணையும் உன் சைடு இழுத்துக்கிட்டல. சீ, என்னமா பேசுற நீ? எதுக்குமா தேவையில்லாம பேசிட்டு இருக்க? லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்காதம்மா. அண்ணா இதுக்கு மேல இங்க நின்னு பேசிட்டு இருந்தா நம்ம தான் லூஸ் ஆகும். சீ, எப்படி பேசுறா பாரு. உன்னெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளிப்பால ஊத்தியே கொண்டிருக்கணும். அப்ப நான் இப்ப நிம்மதியா இருந்திருப்பேன். முளைச்சு 7 கழுத வயசாகி நின்னுட்டு என்னையும் ஏத்து பேசுறா பாரு. ஏ பச்சைக்கிளி கிழவி, நீ பண்ணது தாண்டி இப்ப முளைச்சு வந்து நிக்குது. இது பிறந்த உடனேயே இந்த அட்டைக்காரிக்கு நீ கள்ளிப்பால ஊத்தி இருந்தனா இதுங்க நின்று இவ்வளவு வாய் பேசிருக்குமா? பச்சைக்கிளி கிழவி, இந்த வாரண்டி. என்னடி அங்க நின்னு சிரிச்சிட்டு இருக்க? சிரிப்பு வந்தது, சிரிச்சேன். இதுக்கு காரணம் வேற சொல்லணுமாக்கும். அத்தை வாங்கத்த, நம்ம போலாம். ஆமா ஆமா, சிங்சக்கு கூப்பிடுது, போ போ, நல்லா அவளுக்கு போய் சிங்கி. இந்த வீட்டுலயே என் சொல் பேச்சு கேட்டு நடக்கிற பிள்ளை அது நீ மட்டும்தாமா. சரி வாங்கத்த, நீங்க சண்டை எதுவும் போடாதீங்க. ஐயோ வாண்ணே, நீ வேற என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்க? இல்லம்மா கீர்த்தி, அம்மா ஏன் இப்படி ஆயிட்டாங்க? விடுண்ணே, அம்மா அப்படிதான், கண்டுக்காத. சரிம்மா கீர்த்தி.